ஒரு காலத்தில் ஒரு செல்வந்தரான வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 4 மனைவிகள் இருந்தனர். அவனிடம் பணம் இருந்தது, வசதி இருந்தது. ஆனால் அவன் இதயத்தை முழுமையாக ஆட்கொண்டது அவனது 4வது மனைவியே. அவளை அவன் அளவில்லாமல் நேசித்தான். அவளுக்காக விலையுயர்ந்த ஆடைகள், பொன்னாபரணங்கள், அறுசுவை உணவுகள் என உலகத்தின் சிறந்த அனைத்தையும் வாங்கிக் கொடுத்தான். அவள் சுகமாக இருக்க வேண்டும் என்பதே அவனது முதன்மை கவலை. 3வது மனைவியையும் அவன் நேசித்தான். அவளை மக்களிடத்தில் பெருமையாக காட்டுவான். ஆனால் அவன் மனதிற்குள் ஒரு அச்சம் இருந்தது. நான் இறந்தால் இவள் என்னை விட்டுவிட்டு போய்விடுவாளோ என்று. 2வது மனைவி அவனுக்கு நம்பிக்கையானவள். எந்த பிரச்சனையிலும் அவளிடம் ஆலோசனை கேட்பான். துன்பத்தில் அவன் அருகில் நின்று துணையாக இருப்பாள். ஆனால் முதல் மனைவியோ அமைதியானவள். அவனை முழுமனதோடு நேசித்தவள். எதையும் எதிர்பார்க்காதவள். ஆனாலும் அவன் அவளை பெரிதாக கவனிக்கவே இல்லை. நாட்கள் சென்றன. ஒரு நாள் அந்த வியாபாரி கடுமையாக நோயுற்றான். மரணம் நெருங்கிவிட்டது என்பதை அவன் உணர்ந்தான். அப்போது அவன் பயத்துடன் யோசித்தான், நான் தனியாக போக வேண்டுமா என்று. முதலில் அவன் மிகவும் நேசித்த 4வது மனைவியிடம் கேட்டான், நான் இறந்தால் என்னுடன் வருவாயா? அவள் தயக்கமின்றி, இல்லை, நான் இங்கேயே இருப்பேன் என்று சொன்னாள். அவன் மனம் உடைந்தது. பின்னர் 3வது மனைவியிடம் கேட்டான். அவள், நீ இறந்த பிறகு நான் வேறொரு வாழ்க்கையை தேடுவேன் என்று கூறினாள். அவன் மேலும் வேதனையடைந்தான். 2வது மனைவியிடம் கேட்டபோது, நான் உன்னை கபர் வரை கொண்டு வருவேன், அதற்கு மேல் முடியாது என்றாள். இறுதியாக அவன் கவனிக்காமல் விட்ட முதல் மனைவியிடம் கேட்டான். அவள் அமைதியாக, நீ எங்கே சென்றாலும் நான் உன்னுடன் வருவேன், உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்று சொன்னாள். அந்த நிமிடம் அவன் உணர்ந்தான், இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு நேசிக்கும் உடலும், எவ்வளவு சேர்க்கும் செல்வமும், எவ்வளவு அருகில் இருக்கும் உறவுகளும் ஒரு கட்டத்துக்கு மேல் நம்முடன் வராது. ஆனால் நாம் புறக்கணிக்கும் ஈமான், நாம் அலட்சியம் செய்யும் நற்செயல்கள் மட்டுமே மரணத்திற்குப் பிறகும் நம்முடன் துணையாக வரும். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகம், அகிரத் வாழ்க்கைதான் நிரந்தரம். ஆகையால் நாம் இன்று எதை அலங்கரிக்கிறோம் என்பதை விட நாளை நம்முடன் எது வரப்போகிறது என்பதை சிந்திக்க வேண்டும்.